viewers, நாங்களோட லக்ஷ்மி நீங்க பாத்துக்கிறது 0 லக்ஷ்மி சுவாமி சைடுல வந்து பியூட்டிஃபுல் மெமரி வீடியோ. உண்மையாவே சொல்லணும்னா மலேசியால அவங்களை பார்த்தவங்களுக்கும் இந்த லைவ் பார்த்தவங்களுக்கும் அவரோட வெல்விஷர் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? மறுபடியும் ஒரு மெமரி லைஃப் லாங் இது மாதிரியான மெமரிஸை நம்ம கூட்டிகிட்டே போகலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு அழகான அப்டேட். அவர் காரில் இறங்குனதுலேருந்து அவர் ஸ்டேஜில் பேசினதுலேருந்து அங்கே உட்கார்ந்துருந்ததுலேருந்து பயங்கர ஆரவாரம் ரசிகர்கள். இப்போ இன்னும் சில வியூஸ்லாம் நம்ம லைவ்ல பார்க்குறத விட இந்த வீடியோவில் பார்க்கும்போது ரசிகர்களுடைய அந்த எக்ஸைட்மெண்ட் எவ்வளோ பேர் கேமராவை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அப்பப்பா ஏதோ ஒரு இதில் அந்த டிக்டாக் வீடியோஸ் மாதிரி எடுப்பாங்க, அதுக்கு எடுத்துட்டு இதெல்லாரும் அவங்கள மென்ஷன் பண்ணி போடுங்கன்னதுக்கு ஐயோ நான் வீடியோ ஆன் பண்ணாத விட்டுருந்தாட்டுன்னு ஹோஸ்ட் சொல்லும்போது சுவாமி சொல்லுவார், ஆனால் இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவ்வளோ பேர் வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே, அதாவது அரங்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சுவாமி ஒவ்வொரு அசைவுகளையும். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரபிள் போஸ்ட்டும் அவர் போட்டிருந்தார். நம்ம சபரி அவர்களும் போயிருப்பார் போல். ஸோ அவருடைய சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட்டு. இந்த பினாங்கு இந்த பிரிட்ஜ் பற்றி தான் பேசியிருப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் வியூ. மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது, சபரி ஒரு எமோஷ்னலாக அதை அழகாக கனெக்ட் பண்ணுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த வருத்தப்படுற மாதிரி அழகாக அந்த போஸ்ட்டில் பதிவு பண்ணியிருப்பாரு. பார்க்க ஒரு கனெக்டடாக இருந்துச்சுல. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாத்துக்குமே. நான் சபரியோட நிறைய அப்டேட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது தான். பட் சுவாமி இது மாதிரி போகும்போதெல்லாம் போட்டிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்டட் ஆகும்ல நமக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி போகும்போது அந்த ஸ்டேஜில் அவரும் கொஞ்சம் சில அப்டேட்ஸ் கொடுக்கலாம்ல. ஏன் அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறார்? அவரோட ஸ்டைல் தான் இது. எந்த அப்டேட்டும் வராமல் யாருக்கிட்டையாச்சும் இந்த வரும்போது தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். இருந்தாலும் ஒரு ஆசை தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்றாங்க. இப்போ கம்மிங் நெக்ஸ்ட்டு தடவை வந்து ஆகஸ்ட் 1 விக்கா வராங்க. ஸோ விஜயும் காவேரி 2 பேருமே வராங்க. அடுத்து 2 வந்து நம்மளுடைய ஐயனார் துணையிலேருந்து சேரன் வராங்க. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. கடல் கடந்து நம்மளுடைய சீரியலுடைய ரசிகர்களை சந்திக்க போகிறதுங்கிறது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்குது. எனிவேஸ் சுவாமியோட ஸ்பெஷல் வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்காக ஸ்டேடியம்